பருவத்திலேயே சுதந்திர வேட்கை கொண்டு நாட்டிற்காக போராடியவர் தியாகி பாலகிருஷ்ணன். சுதந்திர போராட்டம் குறித்த அவரது நிலைவரைகளை தற்போது பார்க்கலாம். அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவரும் காந்தியும் ஒன்று, அவரும் காந்தியும் ஒன்று. சுதந்திரம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் காந்தி பற்றிய பாடலோடு தனது நினைவலைகளை பகிரத் தொடங்கினார் தியாகி பாலகிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 1928ஆம் ஆண்டு கிருஷ்ணசாமி அழகம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் பாலகிருஷ்ணன். பள்ளி பருவத்திலேயே சுதந்திர தாகம் ஏற்பட்டு உணவை கூட பொருட்படுத்தாமல் போராட்ட களத்திற்கு சென்றதாக கூறுகிறார். 5ஆம் கிளாஸ் நான் படிச்சிருக்கிறதே எனக்கு இந்த சுதந்திர தாகம். அங்கங்கே சில பெரிய ஆளுங்க சொல்கிறது அவங்களோட கேட்டுக்கிறேன். அதிகமான ஈடுபாடு படிப்பை பற்றி நினைக்கிறது கிடையாது, வீட்டில் சாப்பாடை பற்றி நினைக்கிறது கிடையாது, எதுவுமே வீட்டில் வேலை பார்க்குறது கிடையாது. எங்கே உண்டு எங்கே போகிறாங்க என்ன இதுக்கு இன்றைக்கி போகிறாங்களோ அவங்களோட பின்னாலேயே போயிடுறது செய்கிறது, சாப்பிட்றதுமில்ல ஒன்றுமில்ல. அப்படி இருந்து வளர்ந்து ஏதோ ஓரளவு வளர்ந்து அங்கேயே இருந்தோம். 16 வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு என முழக்கமிட்ட பாலகிருஷ்ணன் பல இடங்களிலும் சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே காவல் கண்காணிப்பாளர் மீது திராவகம் ஊற்றிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பாலகிருஷ்ணன் பல்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டு இறுதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு முத்துராமலிங்கத்தேவர், பக்தவச்சலம் உள்ளிட்டவர்களோடு சிறைவாசம் அனுபவித்த பாலகிருஷ்ணன் அவர்களை தற்போது வரை வணங்கி வருவதாக கூறுகிறார். முத்துராமலிங்கத்தேவரை மெயினாக சந்திச்சிருக்கேன். அவர் முழு உருவ சிலையை இந்த உள்ளே வச்சுருக்கேன். உட்கார்ந்த தவம் இருக்க மாதிரி சிலை வச்சுருக்கேன். அந்த நேரம் இவர் பக்தவச்சலத்தையும் நல்லா பார்த்துருக்கேன். பக்தவச்சலம் கடைசியில் கண்ணு தெரியாமல் போயில கூட அவரை பார்த்து மெட்ராஸில் போய் சந்தித்து பேசியிருக்கேன். திரும்ப அதுக்கு பின்னால் இந்த மாயாண்டி பக்கத்துலேருந்து எண்ணமார் சுப்புராமனும் நல்லா தெரியும். பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு கிடைத்த நாட்டின் சுதந்திரம் குறித்து தற்போதுள்ள யாருக்கும் தெரியவில்லை என்ற ஆதங்கமும் பாலகிருஷ்ணனிடம் காணப்படுகிறது. சுதந்திரத்தை நான் நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரே ஆனந்த களியாட்டம். எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய ஆள், வசதியான ஆளுகள் அன்னைக்கு எல்லாம் லட்டு சிலேபி வீட்டுகளை பண்ணி கொடுக்க, சாப்பாடு போடுறது ரொம்ப குதூகலமாக இருந்தது. இப்போ சுதந்திரத்தினம்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சுதந்திரம்னா ரொம்ப பலமாக இருக்கும், நாட்டை கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ சுதந்திரத்தினம்னா யாருக்கும் தெரியல. வர்ற இளைஞர்களுக்கு இருட்டடி போய்போச்சு. சுதந்திரத்தை பற்றியோ இன்றைக்கி நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ இன்றைக்கி அதை பற்றி பேசலை, என்னத்தினத்தையோ. சிறு வயதில் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி வந்த பாலகிருஷ்ணன் தற்போது தியாகிகள் அமைப்பின் மாநில தலைவராக செயலாற்றி வருகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகேந்திரன்.